வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் கிராஃப் தியரி அதனுடைய கண்டினியூஷன் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ரிகர்ஷன் ஃபார்முலா பார்த்தோம். அண்ட் தென் கேலே ஃபார்முலா, தட் இஸ் ஸ்டப் ஆஃப் kn ஈக்குவல் டு kn கம்ப்ளீட் கிராஃப் வித் n வெர்டிசஸ் விச் இஸ் ஈக்குவல் டு n பவர் n மைனஸ் 2 இல்லைங்களா. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி இப்போ வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்றாக இருக்குது. தட் இஸ் வெர்டெக்ஸ் கட் வெர்டெக்ஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு வெர்டெக்ஸை டெலீட் பண்ணாலே அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். பட் வெர்டெக்ஸ் கட்டுன்னா நான் பாருங்கள். ஸோ கட் வெர்டெக்ஸ்க்கும் வெர்டெக்ஸ் கட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் நம்மளுக்கு. வெர்டெக்ஸ் கட் ஆஃப் ஜி, அந்த கிராஃப் ஜி இஸ் அ சப்செட், அதாவது அந்த வெர்டெக்ஸ் செட்டினுடைய சப்செட்டை ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்தால் தான் அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். சச் தட் ஜி மைனஸ் வி இஸ் அ டிஸ்கனெக்டட் லைக் தட். பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் த சிம்பிள் கிராஃப். இப்போ கட் வெர்டெக்ஸுக்கும் வெர்டெக்ஸ் கட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இல்லையா. கட் வெர்டெக்ஸும் வெர்டெக்ஸ் கட்டுக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து யூவி நெக்ஸ்ட்டாக XY. ஸோ இந்த மாதிரி 4 வெர்டிசஸ் செட்டு கரெக்டுங்களா. இந்த வெர்டெக்ஸ் செட்டில் என்ன இருக்குது? UV XY 4 வெர்டிசஸ் இருக்குது. இப்போ இந்த கிராஃபை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா நான் வந்து ஒரு சப்செட் ஆஃப் இது ரெடி பண்ணணும் இந்த வெர்டெக்ஸ் செட்லேருந்து. அதை நான் V டேஷ்னு எடுத்துக்கிறேன். எந்தெந்த வெர்டெக்ஸ் எடுத்தால் டெலீட் ஆகும்? ஒன்லி ஒன் வெர்டெக்ஸ் எடுத்தால் டெலீட் ஆகுதுன்னா அது கட் வெர்டெக்ஸு. இது வந்து வெர்டெக்ஸ் கட்டுன்றதுனால இந்த UY எடுத்தால் டெலீட் ஆகிடும். கரெக்டாக UY, நாட் ஓன்லி UY, யூ கேன் டேக் நம்ம எதை விட எடுத்துக்கலாம் VX. பிகாஸ் பாருங்கள், UY இது எடுத்துன்னு வச்சிங்களேன், இது கிராஃப். இந்த கிராஃப்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் இந்த செட்டை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிராஃப் என்ன ஆகிடும்? டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது எடுத்தால் இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எட்ஜெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு இப்படி வரும் கிராஃப். ஸோ தட் இஸ் அ டிஸ்கனெக்டட் 2 காம்போனண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் கட்டு. இது கட் வெர்டெக்ஸ்ன்றது இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலே என்ன ஆகிடும்? கிராஃப் கட் ஆகிடும். இந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலே கிராஃப் கட் ஆகிடும். கரெக்டுங்களா. இந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலே கிராஃப் கட் ஆகிடும். சப்போஸ் இந்த யூன்ற வெர்டெக்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சிங்க, அதுக்கு இன்சிடெண்ட்டாக இருக்கிற எட்ஜெல்லாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு இப்படி வருமா கிராஃப் ஆகிறதுக்கு? ஸோ கிராஃப் இஸ் டிஸ்கனெக்ட். திஸ் கால்டு கட் வெர்டெக்ஸ். இதை வெர்டெக்ஸ் கட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா K vertex cut is a vertex cut of K elements. Is a vertex cut of 2 elements. That is 2 vertex cut. That means அதை எதை மீன் பண்ண வராங்கன்னா, பாருங்கள் அங்கே ரீட் பண்ணுற டெஃபினேஷனை. K vertex cut, K vertex cut. ஸோ அந்த வெர்டெக்ஸ் கட் முன்னாடி கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வராங்க. தட் இஸ் ஈஸியாக வெர்டெக்ஸ் கட் ஆஃப் K எலமெண்ட். எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எடுத்து அந்த கிராஃப் கட் ஆகும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கிராஃபில் எத்தனை வெர்டெக்ஸ் எடுத்தால் இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுது? 2. ஸோ அதனால தான் இது 2 வெர்டெக்ஸ் கட் கிராஃப். இது பேர் வந்து 2 வெர்டெக்ஸ் கட். கரெக்டாக. ஸோ 2 வெர்டெக்ஸ் எடுத்தது தான் கரெக்டாக. அதுதான் இங்கே இந்த டெஃபினேஷனில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி. கனெக்டட் கிராஃப்னுன்றதை பார்த்தோம். கனெக்டட் கிராஃப் கரெக்டுங்களா. லாஸ்ட் இது டாப்பிக்கில் கனெக்டட் கிராஃப் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் எந்த 2 வெர்டெக்ஸ் எடுத்தாலும் அது ஒரு பாத் மூலயமா கனெக்ட் ஆகிருந்தால் தட் கிராஃப் இஸ் கால்டு கனெக்டட் கிராஃப் இல்லைங்களா. இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்? கனெக்டிவிட்டி அப்படின்ற டேர்முக்காக தான் சொல்ல வரேன். இந்த கனெக்டிவிட்டி தட் இஸ் நொட்டேஷன்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்டிவிட்டி தட் இஸ் ஸ்மால் k of the graph. That is the connectivity of the graph. K of a graph G is a minimum K for which G has a K vertex cut. திரும்ப ரீட் பண்ணுற பாருங்கள். the connectivity
கனெக்டிவிட்டிக்கு the small k of G, if a graph G is the minimum k, that is the k vertex cut and the minimum k vertex for which G has a k vertex cut. பாருங்க for example அதில் நம்ம என்ன கான்செப்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் மினிமம் அதாவது கேன்றதை நம்ம என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் இந்த வெர்டெக்ஸ் செட்டில் அது ஒரு சப்செட்டு, அதில் சப்செட் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை தான் நம்ம கேன்னு பார்த்தோம். அப்போ மினிமம் கேன்னா என்ன அர்த்தம், மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எடுத்தாவே இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ இந்த வெர்டெக்ஸ் எடுத்தாலே என்ன ஆகிடுது நம்மளுக்கு, கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். கரெக்டுங்களா, இந்த வெர்டெக்ஸ் எடுங்க, கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். தட் இஸ் 1, கே வேல்யூ 1, தட் இஸ் மினிமம். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இந்த கனெக்டிவிட்டின்றது மினிமம் கே ஃபார் விச் ஜி ஹாஸ் ஏ கே வெர்டெக்ஸ் கட். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் எடுத்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். தட் இஸ் த கனெக்டிவிட்டி ஆஃப் த கிராஃப் ஜி அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்ம இந்த கிராஃப் எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கு என்ன கனெக்டிவிட்டினா 2, பிகாஸ் 2 வெர்டெக்ஸ் கட் எடுத்தால் தான் அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் த கனெக்டிவிட்டி. அதுதான் தட் இஸ் அந்த கேன்றது வந்து எவ்வளோனா இருக்கலாம்ல, தட் இஸ் கே. அதில் மினிமம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா. அதில் மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எடுத்தாலே அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதை சொல்கிறது தான் கனெக்டிவிட்டி. ஜென்ரலாக ஒரு வெர்டெக்ஸோட சப்செட் அந்த வெர்டிசஸ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலே போதும், அது தட் இஸ் கால்ட் கே வெர்டெக்ஸ் கட், கே வெர்டெக்ஸ் கட். கனெக்டிவிட்டின்றது எதை சொல்ல வராங்கன்னா, அந்த கே வெர்டெக்ஸ் கட்டில் அந்த கேன்ற எலமெண்ட்ஸ் இருக்கலாம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அந்த வெர்டெக்ஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அது வந்து மினிமமாக இருக்கணும். அந்த மினிமத்தை மீன் பண்ணுறது தான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் கட்டுனா என்ன, கே வெர்டெக்ஸ் கட். இந்த கேன்றது எதை மீன் பண்ணுது, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் த சப்செட். அந்த எடுத்தால் அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெஃபினேஷனில் கனெக்டிவிட்டி பற்றி சொல்கிறாங்க. ஸோ கனெக்டிவிட்டின்ற கான்செப்ட் இங்கே தான் வருது. தட் இஸ் த மினிமம் கே, எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்தால் அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ, தட் இஸ் கால் த கனெக்டிவிட்டி ஆஃப் த கிராஃப். கரெக்டுங்களா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஷன். நெக்ஸ்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் டெஃபனேஷன், இந்த எட்ஜ் கனெக்டிவிட்டி. அப்போ அது வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி இல்லைங்களா. ஏன்னா அது வெர்டெக்ஸ் எடுத்ததுனா அது வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நம்ம. இது வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் த கிராஃப். அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு எதை சொல்ல வராங்க, கே டேஷ் ஆஃப் ஜி. இது வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி, இது எட்ஜ் கனெக்டிவிட்டி. ஸோ எட்ஜ் கனெக்டிவிட்டி கே டேஷ் ஆஃப் ஜி of a graph G is the minimum K for which G has a K edge cut அப்படின்றாங்க. K edge cut, that is very important. edge cutனா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் K for which G has a K edge cut. இது வெர்டெக்ஸ் கட் இல்லை, இப்போது எட்ஜ் கட். K டேஷ்ன்றது அதுதான். இப்போ K டேஷ் இங்கே ஏன் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இந்த எட்ஜ் எடுத்தாலே கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இங்கே 2 எட்ஜ் எடுத்தால் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். கரெக்டுங்களா. பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. தட் இஸ் இதை எதை டினோட் பண்ணுதுன்னா, கே ஆஃப் ஜின்றத கனெக்டிவிட்டி, நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எடுக்கிறதுனால கிராஃப் கட் ஆகுது. இங்கே எட்ஜ் மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜ் எடுத்தால், அந்த மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜ் எடுத்தால் அந்த கிராஃபில் அந்த இப்போ பாருங்கள், இதில் இந்த ஒரு எட்ஜ் எடுத்தாலே நம்மளுக்கு கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். கரெக்டாக. அப்போ இந்த கே டேஷ் வேல்யூ இங்கே வந்து 1. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் எடுத்துக்கலாம்.
சேம் சிம்பிளாக. ஸோ இது கே, கேபிட்டல் கே அப்படின்றது கே வெர்டெக்ஸ் கட். என்ன வேல்யூ வருது? 2 இருந்தால் போதும். கரெக்டுங்களா? கே ஆஃப் ஜி தட் இஸ் கனெக்டிவிட்டி, தட் இஸ் மினிமம் கே இருக்கிறதே 2 தான். ஸோ 3 எடுத்தாலும் எட்ஜு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் சாரி வெர்டெக்ஸ் எடுத்தாலும். நெக்ஸ்ட்டு கே டேஷ் ஆஃப் ஜி தட் இஸ் இதில் மினிமம் எட்ஜ் எடுக்கணும். அதனால் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த எட்ஜை எடுத்துட்டோம்னா கிராஃப் எப்படி இருக்கணும்? வில் பி லைக் திஸ். ஸோ கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. தட் இஸ் கே டேஷ். அது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை? 2. அதை தான் கே டேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்றது மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்தால் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். தட் இஸ் டினோட்டட் பை கே, ஸ்மால் கே. கே டேஷ்ன்றத மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எடுத்து அந்த கிராஃபில் எடுத்தால் அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். வாட் அபவுட் கேன்றது? ஜென்ரலாக கேன்றது அந்த கே வெர்டெக்ஸ் கட்டரில் வருதில்ல, அந்த கான்செப்ட். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எடுத்தப்போ கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ இது மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் வர மாதிரி நம்மளுக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேரம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தட் இஸ் கே லெஸ் ஆகிக்கொள் கே டேஷ் லெஸ் ஆகிக்கொள் டெல்டா. இப்போ நெக்ஸ்ட் டெல்டானா என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வாட் இஸ் த டெல்டா? த மினிமம் டிகிரி இன் திஸ் கிராஃப். ஒரு கிராஃபில் மினிமம் டிகிரியை தான் நம்மளுக்கு டெல்டா, க்ரானிக்கர் டெல்டா, ஸ்மால் டெல்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த டெல்டா வந்து எதை மீன் பண்ணுதுன்னா அந்த மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் த கிராஃப் அது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் தியரத்தை நம்ம ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.